ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மே 31 ஐபிஎல் கம்ப்ளீட் ஆச்சு. இன்றைக்கி மே முடிஞ்சு ஜூன் 30 நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறது கரெக்டாக ஒரு மாதம் ஆயிருக்கு. ஸோ ஐபிஎல்லில் நம்ம சொன்ன மாதிரியே ஆர்சிபி அணி கோப்பையை வென்றார்கள். இறுதிப் போட்டியில் குறிப்பாக நாம் கூறியது போலவே வெங்கடேஷ் ஐயர், விராட் கோலி, புவனேஸ்வர் குமார், ஹேஷல் வுட், ராசிக் தாரை கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தோம். அவங்களாம் நல்லா விளையாண்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தரை பற்றி சொல்லியிருந்தோம். அவரும் நல்லா விளையாண்டுருந்தார். ஸோ நாம் சொன்னதெல்லாம் அன்றைக்கி 9 பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சிறப்பான போட்டியாக அன்றைய தினம் இருந்தது. நாம் கூறியது போலவே ஈசாலா கப் நமது ஆர்சிபி 2வது தடவையாக கோப்பையை வென்றிருந்தார்கள். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு இடைவேளைக்கு பிறகு இன்றைய தினம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் போட்டி, அதாவது நாளைய தினம் நடைபெற இருக்குது. நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு, அதாவது அவங்க நாட்டில் 5:30 மணிக்கும் நம்ம நாட்டில் 10 மணிக்கும் இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. ஸோ அதனுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நம்ம ஸ்குவாடில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துருவோம். முதல்ல இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அதாவது பிளேயர்ஸ்: சஞ்சு சாம்சன், சூரியவன்சி, இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், சிவம் டியூபே, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா, ரவி பிஸ்னாய், சுயான்சே சஜ்ஜே, பிரின்ஸ் யாதவ் போன்றோர் இடம்பெற்றுள்ளார்கள். 15 பிளேயர்ஸ். அதே மாதிரி இங்கிலாந்து டீமில் பிலிப் சால்ட், ஜாக்கப் பத்தல், ரேஹான் அகமத், கோல்ஸ், காக்ஸ், பார்கர், பேண்டன், பட்லர், வில் ஜாக்ஸ், ப்ரூக், டாங், சாம் கரன், முகமது வுட், ஆர்ச்சர், அடில் ரஷீத், லியாம் டாசன் போன்றோர் இடம்பெற்றுள்ளார்கள். இவங்களெல்லாம் நாளைக்கு யார் சிறப்பான முறையில், அதாவது இன்றைய தினம் மேட்ச் நடக்கும்போது இன்றைய தினம் யார் சிறப்பாக விளையாடப் போகிறாங்க, எந்த அணி வெற்றி பெற போகின்றது, முதலாவது 2020 போட்டி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இந்தியன் லெவலில் இந்திய அணி நாம் எடுத்துருக்கக்கூடிய பிளேயிங் 11 அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, ஆர் சூரியவன்சி, திலக் வர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், பிரசித் கிருஷ்ணா, ராணா, ஹர்ஷதீப் சிங், பிரின்ஸ் யாதவ் மற்றும் ரவி பிஸ்னாய், இவங்களெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இதில் இந்தியன் டீமில் சிறப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாமல் விளையாடக்கூடிய நபர்கள். மிகப்பெரிய ஒரு ஹிண்ட் அப்படின்னா, இன்றைக்கி சூரியவம்சி உள்ளே வந்தார் அப்படின்னா அவரோட ஆட்டம் சூப்பராக இருக்கும். இந்தியாவோட வெற்றி அப்படின்னா இன்றைக்கி சூரியவன்சியோட கையில் தான் இருக்குது. ஸோ சூரியவன்சி உள்ளே வந்தார் அப்படின்னா சூப்பரான ஆட்டமாக இருக்கும். அவரை கண்ணை மூடிட்டு நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். சூரியவன்சி, ஈசான் கிஷன், அபிஷேக் சர்மா ஒரு 20 to 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சஞ்சு சாம்சன் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்து எடுத்துங்க. சூரியவம்சி, ஈஷான் கிஷன் கம்பல்சரி எடுத்துக்கலாம். திலக் வர்மா ஆர் ஸ்ரேயாஸ் ஐயர். இதில் பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மாவோட ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரை ட்ரை பண்ணலாம். சூரியவன்சி, இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர், இவங்க 3 பேர் கம்பல்சரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பந்து வீச்சாளரில் பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா, பிரின்ஸ் யாதவ், இவங்க 3 பேர்த்தை எடுத்துக்கலாம் இடம்பெற்றார்கள் என்றார். அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டராக ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. ஆல்ரவுண்டர்னா ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 10 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்திய அணி 2வது பேட்டிங் செய்யும்போது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். சூரியவம்சி இறங்குறாரான்னு தெரியல, இறங்கினா கம்பல்சரி அவர் எடுத்துங்க. ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல், பந்து வீச்சாளரில் ஹர்ஷித் ராணா,
பிரசித் கிருஷ்ணா போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதே மாதிரி இந்தியன் டீமில் பவுலரில் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுக்கலாம், ஹர்ஷித் ராணா எடுக்கலாம், அல்லது பிரசித் கிருஷ்ணா கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுத்து பார்க்கலாம். பிரின்ஸ் யாதவ் உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக 2 விக்கெட் எடுப்பார். இங்கிலாந்து அணி முதலாவது பேட்டிங் செய்யும்போது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சால்ட், ஜாஸ் பட்லர் கம்பல்சரி பிளேயர். இவர் ரேஹான் அகமத், அவர் இறங்குவாரான்னு தெரியல, இறங்கினா அவரும் கம்பல்சரி பிளேயர், நம்ம சூரியவன்சி மாதிரி அவர். ஸோ இந்த வில் ஜாக், இந்த 4 பேருக்கு நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ரேஹான் அகமத், பட்லர், ஜாக்ஸ் இவங்க 3 பேர்த்து எடுத்துக்கலாம். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனா பட்லர் அல்லது ரேஹான் அகமதை எடுத்துக்கலாம். பட்லர் கூட ஒரு 40 to 50 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பொறுத்து எடுத்துக்கலாம். இங்கிலாந்து அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் ஜப்ரா ஆர்ச்சர், சாம் கரன் போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இங்கிலாந்து அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரேஹான் அகமத், ஜாஸ் பட்லர், கோல்ஸ் அவர் இறங்குறாரு இல்லைன்னு தெரியல, அவர் இறங்கினா அவர் எடுத்துக்கலாம். சாம் கரன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் பட்லர் அல்லது சாம் கரனை கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுத்துக்கொள்ளலாம். இங்கிலாந்து அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் சாம் கரன், ஜப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனில் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் இல்லை ஒரு கீப்பரில் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பந்து வீச்சாளரில் வலதுகை பந்து வீச்சாளர் ஒருவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இது வந்து நம்ம பிளேயிங் 11 யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல, அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்கோம். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் நாம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.